எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை கொண்டவர்கள், துக்கங்கள் துரத்தினாலும் அது கைக்கு பிடிப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வை பரிபூர்ணமாக துளாராசிக்கு கிடைக்கட்டும். நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேள்வி பதில் கொஸ்டின் ஆன்சர் பற்றி பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ராசியில் நமக்கு ராசிக்குன்னு சில சக்தி இருக்குது, பவர் இருக்குது. அது 90% பேருக்கு போய் சேரணும். இந்த சக்தியை தெரிஞ்சுக்கணும். நான் யார் அப்படின்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்ல ரூட்டில் போயிடலாம். அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதை பயன்படுத்தினா வாழ்க்கை மாறும். அப்போ நம்ம ஏதோ டவுனாக ஃபீல் பண்ணுறோமா, நமக்கு ஏதோ வாழ்க்கையில் தோல்வியாக ஃபீல் பண்ணுறோமா, மன ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருக்கோமா, அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 கேள்வியை முதல்ல வைப்போம். 5 கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அப்புறம் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், எதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நமக்கு கஷ்டங்கிறத சொல்லுவோம். எந்த கடவுளை நம்ம இப்போ வழிபட்டால் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், துளாராசியில் பிறந்தவங்க, உங்கள் வாழ்க்கையை ஒரு சக்தி தீர்மானிக்குது. அது என்ன சக்தி முதல்ல தெரிஞ்சுங்க. அது ஏன் அது மறைஞ்சிருக்கு? ஒரு ராசியில் மறைந்திருக்கக்கூடிய சக்தி அது ஏன் மறைஞ்சிருக்கு? அதை எப்படி நான் வெளிக்கொண்டு வருவது, அதை எப்படி பயன்படுத்துவது, நான் என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதை எப்படி தவிர்க்கிறது, இதை தான் பற்றி பேச போகிறோம். இந்த 5 கேள்வி. சில சூட்சமங்கள், முடியாத தகவல்களுக்கு, முடியாத புதிர்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம். துளாராசியை ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்துக்குள்ளே வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன தெரியுமா? உங்களுடைய சின்னமே தராசு. அதனால் எதையுமே சமதளத்தில் பாருங்கள். இதுதான் துளாராசியோட சக்தி. எதுவுமே பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வரும். நீங்கள் பேசுனீங்கன்னா எப்பேற்பட்டவர்களும் உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் பேசாமல் அவங்க எனக்கு கட்டுப்பட மாட்டுறாங்க, இவங்க எனக்கு கட்டுப்பட மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்கிட்ட பேசணும், எங்கே பேசணும், சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசலாமா, இல்லை மேலே உள்ளவங்கள்ட்ட பேசலாமா, கீழே உள்ளவங்கள்ட்ட பேசலாமா, யாருக்கிட்டே பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தணும். இதான் உங்களுடைய பலம், அதான் சக்தி. அதை நடத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். அப்போ துளாராசி, உங்கள் சக்தியை நீங்கள் பலப்படுத்துவது உங்கள் பேச்சு திறமையில் தான். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதுவும் பேச வேண்டிய இடத்துல பேசணும், எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரையும் இணைக்கக்கூடிய திறமை, ஒரு நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், என்ன சொல்லப்போனால் ஹிட்லர்னு கூட சொல்லலாம். எல்லாரையும் நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்களால் வர முடியும். துளாராசிக்காரர்கள், உங்களுடைய ஆற்றல் அதிகம், பவர்ஃபுல் உமன் அண்ட் மேன் துளாராசிக்காரர்கள். நீங்கள் நினைப்பது சரி, சரி என்ற வார்த்தையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துளாராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. துளாராசிக்காரர்கள் என்றைக்குமே மற்றவர்களை இணைக்கக்கூடியவர்கள். நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்து, கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க. நான் நினைக்கிறது தப்பு அதெல்லாம் இல்லை, அவங்கள காயப்படுத்துகிறோமோ அதெல்லாம் வேணாம். அதாவது பிள்ளையை, அழக்கூடிய பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு மீண்டும் நம்ம தீனி கொடுக்கலாம். ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது, அதை ஒரு அடி அடிச்சிடணும், மீண்டும் அழுது, அப்புறமா அதுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறோம். இப்போ இதில் நம்மளும் சந்தோஷப்படுறோம், அந்த பிள்ளையும் சந்தோஷப்படுது. எப்படி தெரியுமா? அது அழுததுக்கு நம்ம தீனி வாங்கி கொடுத்தா அதுக்கு நம்ம அடிமையான மாதிரி. அதே ஒரு ஏன்டா அழுகுற அப்படின்னு அடிச்சுவிட்டோமா, இப்போ அது இன்னும் அழுகுது. இப்போ தான் அது ஒரிஜினலாகவே அழுது, ஆக்டிங்லேருந்து மாறுது. இப்போ நம்ம அதுக்கு தீனி வாங்கி கொடுக்குறோம், அப்போ நமக்கு மனசு சாந்தமாகுது. அதுக்கு பிறகு அது அழாது. ஏன்னா அழுது தீனி வாங்கி கொடுத்தா அப்புறம் திருப்பி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஹா, நமக்கு தீனி கிடைக்கிறத விட அடிப்பாங்க இல்லைடா அப்படின்னு. அப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தான் நீங்கள் மற்றவங்க எல்லார்கிட்டையும் உபயோகப்படுத்தணும். நீங்கள் கலியுக கிருஷ்ணர். சில விஷயத்துலலாம் பாரபட்சமே பார்க்காதீங்க. நீங்கள் என்றைக்கு பாரபட்சம் பார்க்காம இருக்கீங்க, கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிங்க. அழுக வரும் சில நேரத்துலலாம், ரொம்ப மனசு ரொம்ப ஃபீல் ஆகும்.
என்ன கடவுளே, ரொம்ப என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறிய எல்லாத்துக்கும், என்னை ஏன் இவ்வளோ கட்டாயப்படுத்துகிற அப்படின்லாம் கூட தோணும். கடவுள் ஏதோ கட்டாயப்படுத்தி உங்களை புகுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்துலாம் நம்ம மீண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய வேலைகள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாரும் இணைக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை அழகாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு பிளான் எடுத்தால் கூட அதனால் உங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் உங்களை வெளிக்கொண்டு வருவது. ரொம்ப பிளானிங் தான் உங்களுக்கு பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா. நியாயமான அணுகுமுறை. யாரையும் சொல்லுவாங்கள்ல, எப்படிங்க இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறீங்கன்னு, அது துளாராசிக்கு கைவந்த கலை. வேலையும் சொல்லுவீங்க, செய்யவும் வைப்பீங்க, அது எப்படின்னு தெரியாது. வேலையே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனையும் வேலை வாங்குகிற ஒரு பெரிய பவர் உண்டு. அதெல்லாம் இப்போ பயன்படுத்துங்க. அதை தான் பயன்படுத்தணும். நட்பு வட்டத்தை தயவு செய்து வளர்த்து கொள்ளுங்கள். துளாராசிக்கு உறவுகளை வளர்த்து கொள்வதை விட நட்பு வட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் லைஃபோடைய ஜேர்னியே நட்பு வட்டத்தால் தான் இருக்கும், அமையும். உங்களுடைய ட்ராவலே துளாராசிக்கு நட்பு தான். ஒரு நட்பு தான் உங்களை உயர்த்தும். நட்பு தான். நல்ல நட்பை கையில் வச்சு அமைதியாக நிறைய யோசிங்க. ட்ராவலில் போகும்போது பாட்டு கேளுங்க, ட்ராவலில் போகும்போது ஏதாவது ஸ்பீச் கேளுங்க, ட்ராவலில் போகும்போது நிறைய நேரம் தூங்குங்க. ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சிங்கனாலே உங்களுக்கு பெரிய ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு யாருமே குழப்ப வேண்டாம், யாருமே உங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டாம். குழம்புறதும் நீங்களே, தீர்வும் நீங்களே. ஒரு பயம் வரும், எப்படி இதை மெயின்டைன் பண்ண போகிறோம், எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. ஜம்முன்னு ஒரே ஒரு பாட்டு கேளுங்க, கண்ணை மூடிக்கிட்டு. கண்ணு திறந்துருக்கக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேளுங்க. பாட்டை பாருங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 4 விஷயத்தை செய்து பார்த்து அதில் போயிடுவீங்க. கேளுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, அப்புறமா பாருங்களேன். அவ்வளோதான், வேற லெவல். ஒரு தூக்கமே முடிஞ்சு போச்சு. உங்கள் துக்கம் காலி. அப்போ உங்கள் சக்தி நல்லா பயன்படுத்தப்படும். என்ன தவறுகளை தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த உறவுகள், கூட்டாளிகள், இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டாளினா கூட்டாளி தான், உறவுனா உறவு தான். இந்த டிஃப்ரெண்ட்டை தெரியணும். நிறைய இடத்துல துளாராசி மைனஸ் ஆகிறதுக்கு காரணம் டிஃப்ரெண்ட்டு தெரியாமல் மாட்டிக்கிறது. புருஷன்னா யார், பொண்டாட்டினா யாருன்னு முதல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியணும்ல. இப்போ நீங்கள் துளாராசியாக இருக்கீங்க, உங்கள் புருஷனுக்கு எப்படி இருக்கணும், அதே உங்கள் ஃப்ரெண்டு யார், புருஷன் யார், அப்புள்ள யார் இல்லையா, நிர்வாகம் யார், பொண்டாட்டியாக இருந்தால் அதே மாதிரி தான். அதுமாதிரி கூட்டாளிகள், அதேமாதிரி உறவுகள். சித்தப்பாட்ட பேசுகிறத போய் அப்பாட்ட பேச முடியுமா? மாமா கிட்ட பேசுகிறத போய் அப்பா கிட்ட பேச முடியுமா? மாமிகிட்ட பேசுகிறத போய் அத்தைக்கிட்ட பேசுகிறத போய் அம்மா கிட்ட பேச முடியுமா? மனைவி கிட்ட பேசுகிறத போய் அப்பா கிட்ட பேச முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத போய் மனைவிகிட்ட பேச முடியுமா? வேலையாட்கள்கிட்ட பேசுகிறத போய் குடும்பத்தில் பேச முடியுமா? குடும்பத்தில் பேசுகிறத போய் வேலையாட்கள்கிட்ட பேச முடியுமா? முடியாது. இதை தான் நீங்கள் இப்போ மாற்றிக்கணும். உறவுகள் மற்றும் கூட்டாளிகளை அவங்க மேலே கவனம் செலுத்துங்க. அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் அந்த சொல்லுவாங்க பிரித்து ஆழக்கூடிய ஒரு சூழ்ச்சி. இந்த சில பள்ளிக்கூடங்கள்லாம், தனியார் பள்ளிக்கூடங்களில், நிறைய பள்ளிக்கூடங்களில் பார்த்துருக்கீங்களா, நம்ம மாணவர்களை அதை பேரண்ட்ஸ் மீட் பண்ண முடியாத அளவுக்கு சில தனியார் பள்ளிகள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூல் விடுற நேரத்தில் பார்த்திங்கன்னா தான் ஸ்கூலுக்குள்ளே விடுவாங்க. அது வரைக்கும் வெளியிலே நிப்பாட்டி வச்சுருவாங்க. வெளியில் அவங்கவுங்க நிற்க முடியாமல் எங்கேயாவது நின்றுட்டுருப்பாங்க, பேசவே முடியாது. பேரண்ட்டு பேசிட்டாங்கனாலே பிரச்சனை வந்துடும். அப்படியா அப்படி தெரிஞ்சிடும். நிறைய இடங்கள்ல இருக்குது, பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் துளாராசிக்காரவங்க உங்கள் உறவுகளை தனியாக பிரிக்கணும், கூட்டாளிகளை தனியாக பிரிக்கணும். இவங்களை சேர்த்துடக்கூடாது. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை. இதை ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிங்க. அதனால தான் சில இடங்களில் எப்படி இங்கிதமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால், எனக்கு அவர்கள் இந்த மரியாதையை கொடுக்கலேன்னு துளாராசி எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலேன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் ராசிக்கு நாதன் சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு ஒரு செக் பண்ணிவிடுங்க. ராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரான்னு ஒரு செக் பண்ணுங்கள். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
அதே மாதிரி 5வது வீட்டுக்கு அதிபதி சனி. சுக்கிரன், அதாவது துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 5க்குரியவன் இந்த சனி உங்களுக்கு நல்லா இருக்காரான்னு பார்த்துங்க. சனி சுக்கிரன் நல்லா இருக்கணும். துளாராசிக்கு அள்ளி காயப்படலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். செவ்வாய் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் பெரிய உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும்னா சூரியன் புதன் கூட்டணி இருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலை வரும். புதனுடைய ஆக்டிவ் தான். நீங்கள் ரொம்ப எப்பயுமே மனசார ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டு வரணுன்னா பெரிய மனுஷங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளையாரை கும்பிடுங்க. விநாயகர் இருக்கிற இடம் உங்களுக்கு விக்னங்கள் விலகிடும், நல்லது நடக்கும். இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சக்தியை உருவாக்குங்க, மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.